மார்ச் 7, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. ஜெபம் உங்கள் வாழ்வில் இருக்கும் வரை உங்களை யாராலும் அசைக்க முடியாது. No one can shake you as long as prayer is in your life. யாத்திராகமம் 23 அதிகாரம் 26 வசனம். Exodus chapter 23 verse 26. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்கள் கண்மலையாயிருக்கிறார். அவருக்குள் நீங்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அவரே உங்களுக்கு எல்லாமுமாயிருக்கிறார் மற்றும் அவருக்குள் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இதுவே தினமும் உங்கள் வாயின் அறிக்கையாக இருக்கட்டும். நான் சுகமாக இருக்கிறேன் என்றும் உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நோய்களையும் வியாதிகளையும் முற்றிலுமாக அடையாளம் தெரியாமல் அழித்து போடுகிறார் என்றும் அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் சிந்தையும் கவனமும் தேவனுடைய வார்த்தையின் மேலேயே இருக்கட்டும். உங்கள் உடலிலும் உலகத்திலும் உள்ள பிரச்சனைகளை காட்டிலும் நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். I will give you a full lifespan. My dear brothers and sisters, God is your rock. In Him you are forever safe. He is everything to you, and nothing is impossible with Him. Hold fast to this word. Let this be a declaration of your mouth daily. Declare, I am well, and the Christ in you destroys every sickness and diseases in your body beyond recognition. Let your thoughts and attention be above the word of God. You are bigger than the problems in your body and in the world. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருப்பீராக. நீ தந்த உம்முடைய வார்த்தையின்படியாகவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுசு நாட்களை தந்து அதை நீர் பூரணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிற நாங்கள் உம்முடைய கிருபை நிமித்தமாக இந்த நாட்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிறதான சுகத்திற்காகவும் பலனத்துக்காகவும் ஜீவனுக்காகவும் ஆயுசு நாட்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 பா. கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்றதான இடம் ஒரு ஆபத்துகள் நிறைந்த ஒரு இடம். இந்த இடங்களிலே கர்த்தர் நீர் எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாக்கிறீர். எந்த ஆபத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராமல் நீர் பாதுகாக்கிறீர் கர்த்தாவே. நீர் தந்திருக்கிற சுகத்திற்காக பலத்திற்காக ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவும் ஒருவரால் மாத்திரமே உடலில் உள்ள எல்லா நோய்களையும் வியாதிகளையும் முற்றிலுமாக, அதாவது அடையாளமே தெரியாமல் ஆண்டவரே உம்மால் அழித்து போட முடியும் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமை அப்பேற்பட்டது. இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட சுகவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் நோய்களையும் நீர் ஆண்டவரே அடையாளம் தெரியாமல் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அழித்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த நோய்களை எல்லாம் கர்த்தர் நீர் அழித்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோயை கொண்டு வருகிற கிருமிகள் எல்லாம் அழிந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவராக இருக்கிறாச்சா ஆண்டவர். நீர் அந்த பெரிய காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நீர் செய்து அவருடைய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை தந்து அவருடைய ஆயுசு நாட்களை அவருடைய குடும்பத்தின் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே பூரணப்படுத்துவதற்காக பரிபூர்ணப்படுத்துவதற்காக ஆசீர்வாத நன்மைகளை பொழிந்தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாளும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து ஆண்டவரே நல்ல முறையில் வாழ்க்கை வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீருடைய தேவையை நீ சந்தியும். எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அந்த தேவைகளை நீ சந்திப்பீராக. அவளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்தை அவள் முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் ஆண்டவர் நீர் அதை ஆசீர்வதித்து அவளுக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசை பெற்று நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக பதிலை தந்ததற்காக ஆசீர்வாதத்தை ஊற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவருக்கும் ஆயுச நாட்களை பூரணப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.